ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் மீது வைராக்கியம் கொள்ளுகிறார். என்ன கொள்ளுகிறார்? வைராக்கியம் கொள்ளுகிறார். கர்த்தருக்கு தம்முடைய ஜனத்தின் மீது ஒரு வைராக்கியம் இருக்குது. தன்னுடைய ஆராதனைகள் முறைமைகள் மேல கர்த்தருக்கு ஒரு வைராக்கியம் இருக்கிறது. அப்ப அதை தேவன் நிவர்த்தி செய்ய விரும்புகிறார். ஆமென். இப்போ வைராக்கியம்னா நம்மளுடைய அறிவின்படி வைராக்கியம்னா என்ன? இவன் அன்னைக்கு என்னை திட்டுனான், பேசினான், இவன் மூஞ்சில முழிக்கவே கூடாது. என்னது இது? வைராக்கியம். இவன் வீட்டுக்குள்ள போகவே கூடாது. இவங்கிட்ட லிமிட்டா வச்சுக்கணும், இப்படியே போயிடணும். இதெல்லாம் மனிதனுடைய வைராக்கியம். இல்லைன்னா பழி வாங்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். கொஞ்ச நாள் ஆகட்டும், பொறுமையா இருப்போம், அப்புறம் செஞ்சு விடுவோம். அல்லேலூயா. இதெல்லாம் மனிதனுக்குள் எழும்பி வருகிற வைராக்கியங்கள். உண்மையில் வைராக்கியம் என்கிற அந்த வார்த்தைக்கான எபிரேய பதம் ஜியோஸ், ஜியோஸ் என்று சொல்லப்படுகிறது. ஜியோஸ். அந்த எபிரேய பதத்தில் வைராக்கியம் அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, தொடர்ந்து ஒரு விஷயத்தை ஆசையாய் பின்தொடர்ந்து போறோம்ல, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுது? வைராக்கியம். சொல்லுங்க, தொடர்ந்து. சொல்லுங்க, தொடர்ந்து ஆசையாய். அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்களா பின்னால? ஆசையாய் பின்தொடர்ந்து போறதுக்கு பேரு தான் என்னது? என்னது? வைராக்கியம். தமிழ்ல வைராக்கியத்தினுடைய அர்த்தத்தையே அகராதியில மாத்திட்டாங்க. உண்மையான எபிரேய பதம் வைராக்கியம் என்ன சொல்லுதுன்னா, சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு தொடர்ந்து தொடர்ந்து தடையில்லாம முன்னேறி போகிறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் என்னது? வைராக்கியம். இப்போ வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ராஜ்யத்தையும் திடப்படுத்தி ஆண்டவர் சொல்கிறார், நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படி பெருக்கத்தினாலும், கர்த்தத்துவத்தின் பெருக்கத்தினாலும், அதனுடைய சமாதானத்தினாலும் என்ன பண்ணுவேன்? முடிவில்லாமல் அதை கொண்டு போவேன். அதுக்கு பேர் தான் என்னது? கர்த்தருடைய வைராக்கியம். அப்ப கர்த்தருடைய வைராக்கியம் என்ன? இங்க சொல்லுது பாருங்க, பெருக்கம், சமாதானம், நியாயம், நீதி. இது எங்கேயோ ஒரு இடத்துல இல்ல, முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். அதுக்கு பேர் என்னது? கர்த்தருடைய வைராக்கியம். சொல்லுங்க, கர்த்தருடைய வைராக்கியம். அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கமும் அதன் சமாதானமும் முடிவு இல்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். மேல சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் பெருக்கத்தை உண்டாக்கும். சொல்லுங்க, பெருக்கத்தை உண்டாக்கும், நீதியை உண்டாக்கும், சமாதானத்தை உண்டாக்கும், சந்தோஷத்தை உண்டாக்கும். ஒரு நாள் இல்ல, இது செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேரு தான் கர்த்தருடைய. சொல்லுங்க, வாயை திறந்து அப்படியே இது மாதிரி இருக்காம சொல்லு. அப்படி வாயை சொன்னேன்னா தான் உன் மண்டைக்குள்ள போகும். ஆமே ஆமே. சொல்லு, சமாதானம், நிம்மதி. சொல்லுங்க, நிம்மதி, நீதி, பெருக்கம், இதெல்லாம் தான் கர்த்தருடைய வைராக்கியம். இது நிக்காது, இது நிக்கவே, இது தொடங்கிச்சு, இன்னைக்கு வரைக்கும் நிக்கல, என்னைக்குமே நிக்காது, இது போயிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? கர்த்தருடைய வசனம் அப்படியே சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இது நிலைப்படும்படிக்கு அவருடைய பெருக்கத்துக்கும் அவருடைய சமாதானத்துக்கும் முடிவு இல்லை. அந்த வார்த்தையை திருப்பி சொல்லுங்க, முடிவு இல்லை. சொல்லுங்க, முடிவு. அப்போ ஒரு விஷயத்தை நாளில் செஞ்சுட்டு முடிச்சைன்னா அதுக்கு பேர் கர்த்தருடைய வைராக்கியம் இல்லை. கர்த்தருடைய வைராக்கியம் என்பதற்கு முடிவே
சொல்லுங்க சொல்லுங்க, முடிவே. பக்கத்தில் பட்டாட்டி சொல்லுங்க, ஜெபத்துக்கு முடிவே இருக்கா? உனக்கு வைராக்கியம் இருந்தா ஜெபத்துக்கு முடிவே இருக்காது. அல்லேலூயா. உனக்கு வைராக்கியம்னு உள்ள ஒண்ணு இருந்தா வேத வாசிப்புக்கு முடிவே சொல்லுங்க. பின்னால சொல்லுங்க. அப்படியே வீடு விடா போறையில, இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு அதெல்லாம் போக மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா, உட்கார்ந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருவேன், உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன், உட்கார்ந்து ஆராதிக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா தேவனுடைய வைராக்கியத்திற்கு முடிவு சொல்லுங்க. வாயத்தரன் சொல்லுங்க, தேவனுடைய வைராக்கியத்துக்கு என்ன இல்ல? நல்லா சத்தமா, முடிவு இல்ல. நீ முடிச்சிடுற, நீ முடிச்சிடுற. ஞாயிற்றுக்கிழமையோட பைபிளை தூக்கி வீசினா அன்னையோட முடிச்சிடுற. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தடவி தூசி தட்டி எடுத்துட்டு வர்ற. இது வைராக்கியமே இல்லை. ஆண்டவர் சொல்ற, எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது, அது சமாதானம், நீதி, பெருக்கம். இதுல நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் முடிவில்லை அதுக்கு, அதை முடிக்கவே மாட்டேன். அது உன் மேல வந்துகிட்டே இருக்கும், தலைமுறை மேல வந்துட்டே இருக்கும், அடுத்த ஜெனரேஷன் மேல வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு முடிவே இல்லை. அதுக்கு பேரு தான் கர்த்தருடைய வைராக்கியம். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப வைராக்கியம் ஒருத்தனை மூஞ்ச பார்த்து முறைச்சிட்டு போறதோ, இப்படி திருப்புறதோ, அப்படி திருப்புறதோ, பழி வாங்குறதோ இல்லை. நீ தேவனுக்காக எதை செய்யறையோ அதை தொடர்ந்து உற்சாகமாய் சந்தோஷமாய் செஞ்சுட்டே போகிற பாரு. என்ன வந்தாலும் அதை நிறுத்தாம செஞ்சுட்டே போற பாரு. அதுக்கு பேர் தான் தேவனுடைய வைராக்கியம். எத்தனை பேர் இந்த தேவனுடைய வைராக்கியத்துக்குள்ள நிக்கிறீங்க? உனக்கு வைராக்கியம் வேற வேற இடத்துல எல்லாம் வருது பாரு, அங்கெல்லாம் வரக்கூடாது. ஆமே. பக்கத்தில் சொல்ல, அப்படியெல்லாம் வரக்கூடாது, அங்கெல்லாம் வரக்கூடாது. வைராக்கியம் ஜெபிப்பதில், வைராக்கியம் கொடுக்கறதுல. பாஸ்டர் மேலே கோவம் வந்துட்டா உடனே இதை கட் பண்ணுறேன், அதில் வரக்கூடாது. ஆமே. இதில் வரக்கூடாது, அதில் வரக்கூடாது. ஜெபத்து எங்கேயுமே வைராக்கியம் வரக்கூடாது. உனக்கு வைராக்கியம் அப்படின்னா, தேவனுடைய வைராக்கியம் முடிவில்லாதது. நீ செய்கிறதை இன்னும் உற்சாகத்தோடு அப்படி வேக வேகமாக போகுது பாரு. இதுதான் தேவனுடைய வைராக்கியம். இது புரிஞ்சிருச்சா? வைராக்கியம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? சரி, ஓகே. இப்போ ஆண்டவருக்கு வைராக்கியம். என்ன வைராக்கியம்? ஆண்டவர் சொல்றார், எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது. என்னுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்ன அப்படியே பிடிச்சு அப்படியே என்ன அப்படியே ஆக்குது அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், சங்கீதம் 69:9 வசனம் ரெண்டும் சொல்லுது, அவருடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பயங்கரமா நெருக்குது அப்படி சொல்றார். அவருடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம். சொல்லுங்க, ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம். வாசிங்க 17ஆம் வசனம். அப்பொழுது தேவனுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறது. அதெல்லாம் எழுதி பின்னால எழுதி வச்சிருக்கிறத பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். எதை குறித்த பக்தி வைராக்கியம்? அவருடைய, சொல்லுங்க, உன் வீட்டை குறிச்சு இல்லை, நீ நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு சட்டியை கழுவி வைக்கிற அந்த வீட்டை குறிச்சு இல்லை, தேவனுடைய வீட்டை குறித்து. கையை வச்சு சொல்லுங்க, தேவனுடைய. சத்தமா, தேவனுடைய. பக்கத்தில் பாருங்க, தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். ஆமே. அப்ப வைராக்கியம் என்ன சொல்லணும்னா, தொடர்ந்து செய்கிறது, தொடர்ந்து காரியங்களை செய்கிறது, சந்தோஷமா செய்கிறது, மகிமையாய் அதில் முன்னேறி கொண்டிருக்கிறதுக்கு பேரு பக்தி. இப்ப இங்க இயேசு சொல்லுகிறார், சீஷர்கள் சொல்லுகிறார்கள், தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் அவர்களை பற்றி எரிய வைத்தது. பக்கத்தில் தட்டி கேளு, உன் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் உனக்கு எரியுதா? தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் உனக்குள்ள பொங்குதா? ஆமென். எதை குறித்த பக்தி வைராக்கியம் உனக்கு வேணும்? இன்னும் சொல்லவா, உன் வீடு நல்லா கட்டி எழுப்பப்படணும்னாலே உனக்கு தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் உண்டாகணும். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும்
தேடுங்கள், அப்பொழுது உன் வீடு கட்டி எழுப்பப்படும். நீ பலமடைவாய், நீ ஸ்ட்ராங் ஆவ, நீ ஆசீர்வதிக்கப்படுவ, நீ சம்பூர்ணமாவ. அல்லேலூயா. இப்போ தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம்னா என்ன? 9:30 மணினா 9:30 மணிக்கு வர்றது ஒரு பக்தி வைராக்கியம். அது ஒரு ஒழுங்கு. அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. ஆத்தும அறுவடை என்பது ஒரு பக்தி வைராக்கியம். சுவிசேஷம் என்பது ஒரு பக்தி வைராக்கியம். ஜனத்துக்காக ஜெபிக்கிறது ஒரு பக்தி வைராக்கியம். இதெல்லாம் சரியா உனக்குள்ள இயங்கி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், உன் வீட்டை நான் ஆசீர்வதித்து உன் வீட்டை நான் பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமே, ஆமே, ஆமே. இது அப்படியே நேர தேவ ஜனத்துக்கிட்ட திரும்புது. எப்படி கேட்டீங்கன்னா, நைட்டெல்லாம் விடிய நைட்டு வேலையை பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டு சர்ச்சுக்கு வராமல், என்னடா வரல, விடிய நைட்டு பார்த்துட்டு வந்து. நீ எத்தனை விடிய நைட்டு பார்த்தாலும் நீ ஆசீர்வதிக்க போடுறது ரொம்ப கம்மி தான். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பக்தி வைராக்கியம் உன் மேல பொங்கிச்சுன்னா கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமே. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் தான் உன்னுடைய வீட்டை கட்டி எழுப்போம். ஆமே, ஆமே. இதில் இருக்க நிறைய பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தெரியும். அன்னைக்கு இருந்த மாதிரியே தான் இன்னைக்கு இருக்கிறான். ஆண்டியா ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. ஏன்னா தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லை. நீ உலகத்தா மாதிரியே பேசணும், உலகத்த மாதிரியே சிரிக்கணும், உலகத்த மாதிரியே வீடு வீடா போகணும், உலகத்த மாதிரியே சுத்தணும். இதிலே வாழ்ற பத்தியா நீ கட்டி எழுப்பப்படுறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஆனா ஒரு கூட்டம் மக்கள் இதுக்குள்ள இருக்கிறாங்க. அவர்கள் தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிறாங்க. பாருங்க, அவர்களை கவனிக்கிறேன். அவர்கள் மாதத்துக்கு மாதம், வருஷத்துக்கு வருஷம் பெருகி கொண்டே வருகிறார்கள். எல்லா இடத்திலையும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படியே சாட்சியெல்லாம் வேற மாதிரி இருக்குது. கர்த்தர் பெருக்குகிறார், நன்மை செய்கிறார், இப்படி எல்லாம் ஆண்டவர் செய்கிறார், அப்படி செய்கிறார், இப்படி செய்கிறார். பாஸ்டர், லைஃப் சேஞ்ச் ஆகுது. கர்த்தர் அவருடைய வீட்டின் மீது நீ பக்தி வைராக்கியமா இருக்கும் பொழுது உன் வீட்டை கர்த்தர் பெருக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முக்காடை போட்டுட்டு அப்படியே இருக்கிறதுனால நம்ம பெருக முடியாது. பக்தி வைராக்கியம் உண்டாகணும். எல்லா காரியத்தின் மேலேயும் ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாகணும். ஒரு சீரான ஒழுங்கு இருக்கணும், ஒரு வேகம் இருக்கணும், ஒரு ஆசை இருக்கணும். இதெல்லாம் இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்படுவ, பெருகவே பெருகுவ. ஆமே. புரிஞ்சிருச்சா? நான் இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், இன்னும் செய்திக்குள்ள போகல. ஒரு உதாரணம், 2 உதாரணம் சொல்லி ஒரு 2 பாயிண்ட் சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 2 வைராக்கியம். ஒன்று, இப்போ நான் கர்த்தருடைய வைராக்கியத்தை சொல்கிறேன், உங்கள் வைராக்கியத்தையும் அப்படி காட்டிகிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய வைராக்கியம் என்ன? உன்னை பெருக்கிறது. என்னது? ஒன்று சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஏசாயா 7 பார்த்தோம். கர்த்தருடைய வைராக்கியம்னா என்ன? உன்னை பெருக செய்கிறது, உன்னை சமாதானமாக்குறது, குடும்பத்தை பெருக்கிறது, நீதி உனக்கு செய்கிறது. இதெல்லாம் கர்த்தருடைய வைராக்கியம். அல்லேலூயா. அது ஏதோ ஒரு நாள் செஞ்சுட்டு ஒரு நாள் அப்படி போகிறதில்ல, அது உன் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டே இருக்கும் தொடர்ந்து. ஆமே. இது கர்த்தருடைய வைராக்கியம். கர்த்தருடைய வைராக்கியம்னு நீ என்ன நினைக்கூடாது, எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு என்ன மட்டும் வாழ வைங்க, அது கர்த்தருடைய வைராக்கியம் இல்லை. கர்த்தருடைய வைராக்கியம் உன்னை பெருக செய்யும், உன்னை வளர செய்யும், உன்னை உயர்த்தும், உன்னை மேன்மைப்படுத்தும், உன்னை சமாதானத்துக்குள்ள கொண்டு போகும், உன்னை நிம்மதிக்குள்ள கொண்டு போகும், பெரிய மாற்றத்துக்குள்ள கொண்டு போகும். இதெல்லாம் தேவனுடைய வைராக்கியம் உனக்காக செய்யும். அதே நேரத்தில் தம் ஜனத்துக்கு இதே மாதிரி ஒரு வைராக்கியம் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இது 2ம் சேரும் பொழுது உன் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்புறப்பட்ட காரியங்கள் நடக்கும். கர்த்தர் வைராக்கியம் உடையவராகவே இருக்கிறார். உனக்குள்ள ஒரு வைராக்கியம் எழும்பணும். என்ன வைராக்கியம்? 2 விஷயம் சொல்றேன் பாருங்க. எகிப்தில் இருந்து ஜனங்களை 430 வருஷம் அடிமையாய் கிடந்த ஜனங்களை தேவன் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அப்படி வெளியே கொண்டு வர விரும்பின உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க பாரு, இன்றைக்கு இரவு 12 மணிக்கு சங்கார தூதனை நான் தேசத்துக்குள்ள அனுப்ப போகிறேன். உன்னை 430 வருஷம் அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த ராஜாவினுடைய தலைச்சான் பிள்ளை முதல் தேசத்துக்குள்ள இருக்கிற எல்லா தலைச்சான் பிள்ளைகளையும்
நான் சங்கார தூதனை கொண்டு சங்காரம் பண்ணி அழிக்க போகிறேன். அது என் வேலை, அது கர்த்தருடைய வேலை. யாருடைய வேலை சொல்லுங்க? யாருடைய வேலை? உன்னுடைய எதிரிகளை எல்லாம் அழித்து துவசமாக்குறது யாருடைய வேலை சொல்லுங்க? ஐயே, யாருடைய வேலை? சத்தமா சொல்லுவோம். எதிரியா பிசாசு அழிக்கிறது யார் வேலை? உன் வேலையா ஆண்டவர் வேலையா? சொல்லுங்க. உனக்கு எதிராய் திட்டம் போடுறவனை எல்லாம் க்ளோஸ் பண்ற வேலை யாருடைய வேலை? நீ சும்மா இருப்ப, உனக்காக கர்த்தர் யுத்தத்தை, இதெல்லாம் கர்த்தருடைய வேலையா இருக்கிறது. இது எல்லாம் நீ ஒரு ஆள்னு அழிப்ப, ஒரு 10,000 பேரை போய் நீ எப்படி அழிப்ப? நீ அழிக்க முடியாது. இஸ்ரவேலின் ராணுவம் அது பெருசா இருக்குது பாருங்க, அதை விட பெருசு எகிப்தினுடைய ராணுவம். அந்த ராணுவத்தை அடிமை ஜனங்கள் எப்படி அழிப்பாங்க? அழிக்கவே முடியாது. அவன் தேரும் குதிரையும் ரதமும் மந்திரவாதம் எல்லாம் கலந்த ஒரு ராணுவத்தை வச்சிருக்கிறான். அவனை நீ அழிக்கவே முடியாது. அப்ப கர்த்தர் சொல்கிறாரு, அதை நான் அழிக்கிறேன். என்னுடைய வைராக்கியம் உன்னுடைய எதிரியை அழிக்கும். அதை நான் செய்யறேன். நீ என்ன செய்யணும்? அடுத்து சொல்ற, நீ என்ன செய்யணும்? என் வைராக்கியம் எழும்பி எதிரிகளை அழிச்சிடும், அவனை எல்லாம் க்ளோஸ் பண்ணிடும். ஆனாலும் நீ சும்மாவே இப்படி படுத்துட்டே இருந்தீங்கன்னா என் வைராக்கியம் முழுசா உனக்கு வேலை செய்யாது. நான் அழிப்பேன்ட்டு நீ படுத்துட்டே இருந்தீங்கன்னா எப்படி? நீ அப்படி நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த நள்ளிரவு 12 மணிக்கு நீ எந்திக்கணும். நீ எந்திரிச்சு என்ன பண்ணணும்னா ஆட்டுக்கடாவை அடிக்கணும், அடிச்சு அதை வேக வைக்கணும், அதை சாப்பிடணும். எப்படி தெரியுமா? காலில் செருப்பை போட்டுக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காலில், சத்தமா சொல்லுங்க, காலில் பாதரட்சைகளை போட்டுக்கணும். கையில் ஒரு தடியை எடுத்து வச்சுக்கணும். மூட்டை முடிச்செல்லாம் கெட்டி தயாராக்கிடணும் வீட்டில். எதுக்கு? இவனை அடிச்சு கொன்ன அடுத்த செகண்டு உன்னை இதுக்குள்ள இருந்து விடுதலை ஆக்குறேன். இந்த பகலில் பரிசுத்த ஆவியானவர் யாருக்கோ இதுல ஒரு ப்ராஃபஸியை நான் சொல்ல விரும்புகிறேன். உன் எதிரியை அழிக்கிற அதே நேரத்தில் தேவன் அடுத்த கணத்தில் உன்னையும் கட்டி எழுப்ப விரும்புகிறார், உன்னையும் மேல கொண்டு வர விரும்புகிறார். உன்னை அப்படியே அங்க போடுறது இல்ல. எதிரியை அழிக்கிற நேரத்தில் உன்னை புறப்பட பண்ணுகிறார், உன்னை வெளியே கொண்டு வருகிறார். அடுத்த சீசனுக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு போக வைக்கிறார். இதுக்கு நீ ஆயத்தமா இருக்கணும். இதுக்கு நீ சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இதுக்கு நீ என்னவா இருக்கணும்? நீ வைராக்கியம் கொள்ளணும். எதிரியை நீங்க அழிங்க ஆண்டவரே, நான் படுத்துக்கிறேன், என்னென்ன இப்படியே ஃப்ளைட்டில் தூக்குற மாதிரி தூக்கி இப்படியே கொண்டு கானானில் வைங்க ஆண்டவரே. அப்படி ஆண்டவர் வைக்க மாட்டார். நீ அப்படி நினைச்சீங்கன்னா செங்கடல் அவனுக்கு இருந்த செங்கடல் தான் உனக்கு. அல்லேலூயா, ஆமே. பக்கத்தில் தட்டுங்க, கர்த்தர் எதிரியை அழிக்கிறார். ஆமே சொல்லுங்க, கர்த்தர் எதிரிகளை அழிக்கிறார். இதுவரைக்கும் அழிக்கவே முடியாது அப்படி சொல்லி நின்ன எதிரிகளை கர்த்தர் சங்கார தூதர்கள் மூலமாக அழிக்கிறார். அவனை அழிக்கிறார். வீட்டுக்குள்ளேயே போய் அவனை போடுகிறார். ஒவ்வொரு வீட்டிலும் இரவுல மரண ஓலம். கர்த்தர் எதிரியை அழிக்கிறார். எதிரியை அழிக்கிற அதே நேரத்தில் சொல்லுகிறார், ஏய் நீ ஒரு செருப்பை போட்டுக்கோ. எதுக்கு? அடுத்து இந்த தேசத்தை இந்த சீசன்ல அடிமைதனத்தின் காலத்திலிருந்து, அடிமைதனத்தினுடைய சீசன்ல இருந்து நீ விடுதலை பெற்று பாலும் தேனும் ஓடுகிற புதிய சீசனுக்குள்ள நீ நகர்ந்து போடும். அதுக்கு நீ ஆயத்தமாயிரு. இது உன்னுடைய வைராக்கியம். ஆமே, ஆமே, ஆமே. இந்த பகலில் அடுத்த சீசனுக்குள்ள போகணும்னு நினைக்கிற நீ, என் வாழ்க்கை இன்னொரு காலத்துக்குள்ள மாறணும்னு நினைக்கிற நீ, ஒரு வசந்த காலத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிற நீ, முதல்ல தேவனை பற்றின வைராக்கியம் உனக்குள் ஏற்பட வேண்டும். கர்த்தர் உனக்காக வைராக்கியம் கொள்ளுகிறார். உன் எதிரிகளை அழிக்க தேவன் வைராக்கியம் கொள்ளுகிறார். தேவன் அதுக்கு திட்டம் போடுகிறார். தேவன் அதுக்கு நாள் குறிக்கிறார். எல்லாம் அவர் ரெடி பண்றாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ அடுத்த சீசனுக்குள்ள போறதுக்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்தணும். இந்த பகல்ல யாரெல்லாம் அப்படி ஆயத்தமாகிறீர்களோ, இந்த ஆகஸ்ட் மாதத்துல தேவனோ மேல அப்படி ஒரு சீசனை திறக்கிறார். அடக்கவே முடியாத, அடக்கவே முடியாத, நம்பவே முடியாத புதிய காலங்களை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு திறக்க ஆயத்தமாய் இருக்கிறார். பட் நீ வைராக்கியத்தோடு எழும்பணும். உனக்குள்ள கர்த்தர் ரெடி ஆயிட்டாரு. இந்த 2025
தேசத்தின் எதிரிகள் மட்டுமல்ல, உன்னை சுத்தி இருக்கிற எதிரிகள், உன்னை அழிக்கணும், உன்னை உடைக்கணும், உன்னை காலி ஆக்கணும் நினைச்ச அத்தனை எதிரிகளையும் பரலோகம் துண்டு துண்டாக்கி கொண்டிருக்கிறது. நான் ஸ்பிரிட்ல இந்த காலத்துல பார்க்கிறேன், இந்த சீசன்ல பார்க்கிறேன். உனக்கு எதிராய் வருகிற எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியானவரே செட்டில்மெண்ட் பண்ணுகிறார். எல்லாத்தையும் க்ளோஸ் ஆக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து உனக்கு ஒரு சைன், உனக்கு ஒரு எச்சரிக்கை பரலோகம் சொல்லுகிறது. அங்க நான் அழிச்சு முடிச்சிட்டேன், நீ தூங்கிட்டே இருக்காத, நீ விழிப்பாய், பாதரட்சையை போடு, சுவிசேஷம் என்கிற பாதரட்சையை தொடுத்துக்கொள், தேவனுடைய சத்தியம் என்கிற பெல்ட்டை கட்டிக்கோ, மார்பதகத்தை எடுத்துக்கோ, தயாராக அடுத்த பயணத்துக்கு. நீனே சீசன் திறந்திருக்குது, காலம் திறந்திருக்கிறது, கர்த்தருடைய கதவுகள் திறக்கிறது. நீ ஆயத்தமா இருந்தீங்கன்னா நீ அதுக்குள்ள போயிருவ. அல்லேலூயா. நான் சீசன் சொல்லும் போது வாயை பொளந்துக்கிட்டே இருக்காம கவனமா கேட்கணும். சீசன் ரொம்ப முக்கியமானது. சீசன் ரொம்ப முக்கியமானது. நிறைய காலங்களை உன் வாழ்க்கையில் எழுதி ஒரு புக்கு மாதிரி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஒன்று ஒவ்வொரு வருஷத்தில் ஒவ்வொரு காலங்களில் திறக்கும். எல்லாம் சேர்ந்தது தான் உன் வாழ்க்கை. ஆமே. ABCDEFGH அப்படி வச்சுக்க. திறந்துருச்சு. பிஏ நீ திறக்க விடாமல் மூடி வச்சிருந்தேன்னா திறக்காது. ஏயிலே தான் இருக்கணும். நீ சாகர வரைக்கும் ஆமேன் 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 போட்டுட்டு இப்படியே போக வேண்டியது. அடுத்த சீசனுக்குள்ளே நீ போகவே முடியாது. அடுத்த சீசன் இருக்குது, சி இருக்குது, டி இருக்கு, இப்படி போயிட்டே இருக்கும் இந்த சீசன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க இயேசுவே, இந்த ஆகஸ்ட் மாதம் எனக்கான சீசன் திறப்பதாக, புதிய காலம் திறப்பதாக, புதிய மாற்றங்கள் உண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவருடைய காலம் என் மேல திறப்பதாக. ஒரு யானைக்கு இப்படி கோபம் வந்தா தும்பிக்கை இப்படி மேல தூக்கும். ஒரு சிங்கத்துக்கு கோபம் வந்தா தலையை அப்படி ஆட்டிட்டு வானத்தை பார்த்து கர்ஜிக்கும். காண்டாமிருகத்துக்கு கோபம் வந்தா அது தலையை கீழே இப்படி போடும். தலையை கீழே போட்டதுக்கு அர்த்தம் அது முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு மறுபடி ஒரு சீசன்ல தலையை மறுபடி இப்படி தூக்கும். தலையை தூக்கும் போது யானையே அது முன்னால நின்னாலும் அந்த கொம்புகளால தூக்கி அது வீசும். பரிசுத்த ஆவியானவர் இதுக்குள்ள சில காண்டாமிருகங்களை, நீ தலை குறிஞ்சது, நீ தலையை கீழே போட்டது, உன்னை மூடி போடுறதுக்கு இல்ல, உன்னை ஒடுக்கிறதுக்கு இல்ல, காண்டாமிருகத்தை போல கொடைகிறதுக்கு, விசிறுவதற்கு, உனக்கு முன்னாலும் உன்னை முடக்கிறதுமான அந்தகார சக்திகளை தூக்கி வீசும்படிக்கு ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தேவன் சபை மேல திறக்கிற ஒரு சீசன். இந்த சீசன், இந்த காலம், இந்த சீசன் உனக்கு முன்னால நிற்கிற எல்லா காண்டாமிருகத்தின் அம்புகளையும் அதை எடுத்து அடித்து எல்லாத்தையும் துவசமாக்குகிற ஒரு காலத்தை கர்த்தர் உனக்கு முன்னால திறக்க போகிறார். Get ready. Get ready. இதுதான் நான் காலத்தை காலம்னு சொல்றேன். இதுவரைக்கும் நீ வாழ்ந்த காலம் மாதிரி இல்லை. இந்த 2025 ஆகஸ்ட் மாசத்துல இருந்து சபையுடைய சீசன் மாறுது. இங்க இருக்கிற பலருடைய சீசனை பரிசுத்த ஆவியானவர் மாற்ற போகிறார். இதுக்கு முன்னால இருந்த மாதிரி நீ இருக்க போறது இல்ல. தூக்கி கடாசுகிற காலத்துக்குள்ளாக தேவாவியானவனை தூக்கி எடுக்கிறார். கர்த்தருடைய வைராக்கியம் இதை சொல்லிட்டு ஆமென் ஆமென். எருசலேமில் பெரிய பிரச்சனை வருது. இயேசுவின் சுவிசேஷத்தால் பயங்கர பிரச்சனை. அற்புத அடையாளம் செஞ்சதுனாலேயே பிரச்சனை. ஆண்டவர் 12 சீஷர்களை தயாராக்குகிறார். 12 சீஷர்களை இந்த பக்கம் உருவாக்கிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் அவனை தயார்படுத்திட்டு இருக்கும்போது
அந்த பக்கம் சிலுவையை எதிர்கொள்ள ஆயத்தமாகிறார். பிசாசு எந்த அதிகாரத்தை ஆதாமிடமிருந்து எடுத்து தன் கையில் வச்சிருந்தானோ அதே அதிகாரத்தை திரும்ப சபை கையில் கொடுக்க, சீஷர்கள் கையில் கொடுக்க 12 சீஷர்களை கர்த்தர் தயாராக்கிட்டே வருகிறார். ரெடியாகு, 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 ரெடியாகு. அடுத்து இந்த பிரபஞ்சத்தை மாற்றக்கூடிய ஆற்றலை நான் உனக்குள்ளாக திறக்க போகிறேன். ஆமென். இந்த உலகத்தை மாற்றக்கூடிய சீசனை 12 சீஷர்கள் மேலே இயேசு திறக்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த காலத்துக்காக அவர்களை 3.5 வருஷம் ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கடந்த 2023 கடந்த சில வருஷங்கள் உன் வாழ்க்கையில் அடித்த பல புயல்கள் எல்லாம் தேவன் உன்னை பெரிய ஹிஸ்டரி சேஞ்சுக்காக உன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் பரிசுத்த ஆவியானவர் செஞ்சுட்டார். இந்த பக்கம் ஒரு பெரிய சிலுவை மரம் தயாராகிட்டு இருக்குது. எல்லாரும் நினைச்சானுங்க கத்தி எடுத்து வாள் எடுத்து சண்டை போட்டு அப்படியே அந்த அதிகாரத்தை பிடிச்சு சீஷர்கள் கையில் கொடுத்துருவாரு. கர்த்தர் அப்படி வைக்கல. அவர் அதிகாரத்தை சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார். சண்டை போட்டு வாங்கிறது இல்லை, இது அன்பினால் பிடித்தெடுக்கிற அதிகாரம். இந்த பக்கம் சீஷர்களை உருவாக்கிட்டே வந்தாரு. அந்த பக்கம் சத்ருவோடு ஒரு இறுதி யுத்தத்துக்கு கர்த்தர் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். பைபிள் சொல்லுது, அதிகாரங்களையும் துறைதனங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அந்த சிலுவையிலே சாத்தானை இயேசு வெற்றி சிறந்தார், ஜெயித்தார். அவனை ஜெயித்த அடுத்த கணமே அந்த அதிகாரத்தை எடுத்து சீஷர்கள் கையில் கொடுத்தார். அதுக்கு 3.5 வருஷம் அவர்களை ஆயத்தப்படுத்தினார். தேவனுடைய வைராக்கியம். ஒன்று எதிரியை அழிக்க அவர் எழுந்திருக்கிறார். இந்த பக்கம் சபையை ஆயத்தப்படுத்துகிறார். எகிப்திலே ஜனங்களை, அவர்களுக்கு எதிராக இருந்த பார்வோனையும் சேனையையும் அழிக்க கர்த்தர் திட்டம் போட்டாரு. இந்த பக்கம் ஜனத்தை கடக்கும்படி பாதரட்சியை போடு, தடிய கையில் அடி, இருட்டோடு இருட்டா சாப்பிடு, இந்த பயணம் இரவிலே உனக்கு தொடங்குகிறது, ரெடி ஆயிக்கோ என்று சொல்லி ஜனத்தை ஒரு பகுதியில் கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். சீசன் திறக்குது. மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் உன் மேல காலத்தை திறக்க விரும்புகிறார். அவருடைய அனாதி காலத்தை திறக்க விரும்புகிறார். அவருடைய அனாதி சீசனை திறக்க விரும்புகிறார். ஒரு ஆள் மேல சீசன் திறந்துருச்சுன்னா பின்ன அவனை பிடிச்சு அடக்க ஒருவனாலும் முடியாது. அதை தான் பைபிள் காண்டாமிருகத்தை எடுத்து காட்டுது. சிங்கத்துக்கு யானைக்கு கோபம் வந்தா அது வேற மாதிரி இருக்கும். காண்டாமிருகத்துக்கு கோபம் வந்தா அது என்ன செய்யணும்னு நினைச்சதோ அதை செய்து முடிக்காம காண்டாமிருகம் ஓயாது. அதனால காண்டாமிருகத்தை உதாரணமாக பைபிள் எடுத்து காண்பிக்கிறது. சொல்லுங்க, கர்த்தருடைய வைராக்கியம். சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய வைராக்கியம். வாயத்தரம் சொல்லுங்க, கர்த்தருடைய வைராக்கியம். கர்த்தருடைய வைராக்கியம் என் மேல வருகிறது. கர்த்தரை பற்றின வைராக்கியம், கர்த்தருடைய வைராக்கியம் என்ன நிரப்புகிறது. 2 வைராக்கியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எலியாவுக்கு ஒரு பயங்கர வைராக்கியம், கர்த்தர் மேல பக்தி வைராக்கியம். வாசிங்க 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 ராஜாக்கள் 19:14 14. அதற்கு அவன் வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். அப்படியே இருந்துச்சு. நல்லுங்க, பைபிளை கீழே வச்சிருங்க. எலியா போய் ஆண்டவர் முன்னால சொல்லுகிறான், நான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எலியா. நல்லா சத்தமா, எலியா தேவனுக்கு பக்தி வைராக்கியமாக
இருந்தான். ஆமாவா? அவனே சொல்றான், நான் இஸ்ரவேலின் தேவனுக்கு பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன். அப்போ பக்தி வைராக்கியமா இருக்கிறேன்னா ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள கதவை சாட்டி, ஓ கர்த்தாவே 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 நான் பக்தி வைராக்கியமா இருக்கிறேன் அப்படியா? இல்ல. எலியா பக்தி வைராக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவன் அறையை விட்டு எழும்பி கர்மேல் பர்வதத்துக்கு மேலாக ஏறி நிற்கிறான். கர்மேல் பர்வதம்னா என்ன? ஜெபிக்கிற பர்வதம். கர்மேல் பர்வதம் பக்கத்தில் தட்டி சொல்லு, கர்மேல் பர்வதம், ஜெபிக்கிற பர்வதம். பக்தி வைராக்கியம்னா என்ன? ஜெபிக்கிற இடத்துக்கு. சூழ்நிலை எல்லாம் வேற மாதிரி இருக்குது. யேசபேல் கொல்லுவதற்கு ஆள் அனுப்பிவிட்டு எலியாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கழுத்தை வெட்டுறதுக்கு. ராணுவத்தை விட்டு சல்லடை போட்டு தேடிக்கொண்டிருக்கிறார். எங்க எலியா கிடைச்சாலும் அடுத்த செகண்ட் அவன் கழுத்தை வெட்டணும். இதுதான் சிச்சுவேஷன். ஆனா எலியா சொல்லுகிறான், அந்த நேரத்தில் நான் சேனைகளின் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமானேன். என்ன பக்தி வைராக்கியம்? என்னை கொல்லுவதற்கு யேசபேல் திட்டம் போட்டு, என்னை அழிப்பதற்கு யேசபேல் திட்டம் போட்டு ராணுவத்தை அனுப்பி கொண்டிருந்த நேரத்தில் நான் இதோ என்னை ரட்சிக்கிற, எனக்கு பலன் செய்கிற இயேசு இருக்கிற அந்த கர்மேல் பர்வதத்துக்கு, அந்த ஜெபிக்கிற பர்வதத்துக்கு ஏறி நான் அவர் சமூகத்திலே ஓயாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமே. அப்ப பக்தி வைராக்கியம்னா என்ன? சூழ்நிலைகள் எல்லாம் வேற மாதிரி இருக்குது. இப்ப ஜெபம் பண்ண முடியாத சூழல். ஆனால் எலியா கர்மேல் பர்வதத்துக்கு மேல் ஏறி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆமென், ஆமென், ஆமென். பக்கத்துல தட்டி கேளு, பக்தி வைராக்கியம் என்னப்பா? நாடுறதா பக்தி வைராக்கியம்? அதில்ல ராஜா. பக்தி வைராக்கியம்னா சூழ்நிலைகள் எல்லாம் வேற மாதிரி இருந்தாலும் நான் செய்து கொண்டு வந்த ஒரு வேலையை நான் அதை செய்து கொண்டே இருக்கிறேன். அதை தடைப்படுத்தல, அதை நிறுத்தல, அதை ஸ்டாப் பண்ணல, அது வேண்டான்னு விடல, அதை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். சேனைகளின் பக்தி வைராக்கியம் எனக்குள் இருக்கிறது. சொன்னல, வைராக்கியம் என்ன? வேகமாய், தொடர்ந்து, சந்தோஷமாய், ஆர்வமாய் செய்கிற ஒரு காரியத்துக்கு பேர் தான் என்னது? வைராக்கியம். எலியாவை கொல்ல நினைக்கிறான், அழிக்க நினைக்கிறான். எலியாவோ கர்மேல் மலையில ஏறி தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒரு சீசன்ல ஓடி ஒளிஞ்சிட்டான். யாருக்கு பயந்து? யேசபேலுக்கு பயந்து. இவ கொடூரக்காரி, நீச சண்டாளி, யார போடணுமோ சத்தம் இல்லாம போட்டு தள்ளிடுவா. அந்த மாதிரியான ஒரு மோசமானவள் யேசபேல். அவ நினைச்சதை அவ சாதிக்கணும் அப்படின்னா நினைக்கிறவ தான் யேசபேல். நான் நினைக்கிறத நான் சாதிக்கணும்னு இந்த இடத்துல யாரு நினைச்சாலும் யேசபேலின் ஆவிக்கும் உனக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆமென், ஆமென். சொல்லும் போது சவுண்டே வர மாட்டேங்குது. ஆமென். நான் நினைக்கிறேனா நடக்கணும்னு நினைச்சு கம்பா நினைனா நீ யேசபேலின் ஆவிக்கும் உனக்கும் தொடர்புடைய ஒரு ஆளு. விபச்சாரம் பண்ண வேண்டாம், இது பண்ணாலே போதும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒதுங்கிட்டாங்க. இப்போ எலியா மட்டும் எழும்பி வருகிறான். கர்மேல்ல போய் ஜெபிக்கிறான், ஜெபிக்கிறான், ஜெபிக்கிறான். தேவ சத்தத்துக்காக காத்துட்டே இருக்கிறான். வருஷங்கள் 3.5 வருஷம் படி ஓடி போகுது. ஒரு தேவ சத்தம் அவனுக்கு உண்டாகிறது. நேர போகிறான். இடிந்து கிடந்த பலிபீடத்தை செப்பனிடுகிறான். எப்போ இடிந்து கிடக்கிறதையெல்லாம் நீ ஜெபத்தாலும் தேவனுடைய செயலாலும் மறுபடியும் கட்ட ஆரம்பிக்கிறியோ அப்ப தேவனுடைய வைராக்கியம் உனக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். ஆமென், ஆமென், ஆமென். இப்ப சொல்றான், பாகாலுக்கு சவால் விடுகிறான். என் உயிர், அவன் ஒருத்தன், அவனுக்கு 800க்கு மேல இருக்கிறானுங்க. 800 பேர் சுத்தி நின்று யாகம் பண்ணி எல்லாம் பண்றான். இவன் சிங்கிள் ஆளா நின்று, டேய் நீ என்ன வேணாலும் பண்ணுடா, நீ என்ன வேணாலும் பண்ணுடா, இதுல தீ வராது. இந்த பலிபீடத்துல தீ, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க,
கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு எதிர்த்து நிற்பவன். கேளுங்க வாயை திறந்து. கர்த்தர் சத்தமா. அவன் 800 பேர் இருந்தானே, 8000 பேர் இருந்தானே, அவன் பணம் வச்சிருந்தா என்ன, அவன் ரூமுக்குள்ள உட்கார்ந்து எல்லா திட்டம் போட்டா என்ன, பிளான் பண்ணா என்ன, போடா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் போது எனக்கு எதிர்த்து நிற்பவன் யார்? ஒரு 2 தடவை அந்த வார்த்தை சொல்லுங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் போது எனக்கு எதிர்த்து நிற்பவன். காலங்கள் அப்படியே ஒரு மாதிரி தோஞ்சு போன மாதிரி கண்ணுக்கு தெரியும். 3.5 ஆண்டுகள் எலியாவால வெளியவே வர முடியல. சூழ்நிலைகள் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஜெபமும் மலையிலே தான் கிடக்கிறான். ஆனால் ஒரு நாள் சீசன் மாறிச்சு. எலியா இதோ கர்மேல் பர்வதத்தில் இருந்து தன்னை எதிர்த்து நின்ற அத்தனை பேரையும் சந்திக்கும்படி புதிய பலத்தோடு எழும்பி வருகிறான். இந்த மதியான வேளையில சொல்லுகிறேன், இந்த ஆகஸ்ட் மாசம் கர்த்தர் மேல புதிய பலனை தந்து உன்னை அடையாளப்படுத்தி காட்டுகிற இடத்துக்கு சிலருடைய ஸ்பிரிட்டை ஆவியானவர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். சீசன் மாறும் பொழுது கர்த்தர் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை ஒரு ஆள் மேல அனுப்புகிறார். ஒரு காலத்தில் பயந்து நடுங்கி போன எலியா சீசன் மாறினப்போ எல்லாத்துக்கும் அறைகூவல் விடுகிறாரே, பாகாலின் தீர்க்கதரிசிகளை எல்லாரும் எந்திரிச்சு முன்னால வாங்க. உனக்கு தைரியம் இருந்தா உன் தெய்வத்தை நீ நிரூபி. எனக்கு தைரியம் இருக்கிறது, நான் வந்திருக்கிறேன். நீ நல்ல பிராணி உள்ளவனா இருந்தா எழுந்து வா என்று பாகாலுக்கு அறைவுக்கு உள்படுகிறான். ஒரு காலத்துல எசபேலுக்காக பயந்து ஓடினவன், நடுங்கி ஓடுகிறவன், ஒளிந்து ஓடினவன் சீசன் மாறின உடனேயே இப்ப எந்திரிச்சு வெளியே வருகிறான். ஒரு காலத்துல சீசர்கள் எல்லாம் ரோமனுடைய படைக்கு பயந்து அறைக்குள்ள போய் பயந்து கதகை சாத்தி கொண்டிருந்தார்கள். சீசன் மாறிச்சு. பெந்தேகோஸ்தே நாளிலே அவனுடைய சீசன் மாறிச்சு. இப்ப பேதுரு வெளியே எழும்பி வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரே பிரசங்கத்துல 3000 பேர், ஒரே பிரசங்கத்துல 5000 பேர். இன்றைக்கு பகலில இதுக்குள்ள சிலருடைய சீசனை பரிசுத்த ஆவியானவர் இப்படி மாற்ற விரும்புகிறார். யாருக்கு அப்படி தோணுதோ கையை தட்டி ஆவியில் அதை ரிசீவ் பண்ணிக்கும். சிலருடைய சீசன் நம்ப முடியாத அளவுக்கு சீசனை பரிசுத்த ஆவியானவர் மாற்றுகிறார். நீயே உன்னை பார்த்து நம்ப முடியாது, நீயே உன்னை பார்த்து யோசிக்க முடியாத சிலதெல்லாம் உன் லைஃப்ல ஆண்டவர் மாற்ற போகிறார். சொல்லுங்க, மாற்ற போகிறார்.